டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 41. கேண்டல்போ கோட்டைக்கு வெளியில் மலையில் வழிந்த காற்று உச்சியில் இருந்த பெரும் பாறை மீது மோதி அரிங்காரோசா பியாட்டிலிருந்து இறங்கிய போது சில்லென்று வீசியது. நான் அங்கிக்கு மேலே வேறொரு ஆடையை அணிந்திருக்க வேண்டும் என்று அவர் உடல் நடுங்கியபடி நினைத்து கொண்டார். அன்றிரவு அவர் பலவீனமாகவும் பயந்தவராகவும் தான் இருந்திருப்பார். கோட்டை இருளடைந்து காணப்பட்டது. கட்டிடத்தின் உச்சியில் மட்டும் ஜன்னல்களுடைய வெளிச்சம் பிரகாசமாக தெரிந்தது. நூலகம் அவர்கள் விழித்திருந்து காத்திருக்கிறார்கள் என அரிங்காரோசா நினைத்தார். அவர் காற்றுக்கு எதிராக குனிந்தபடி வானவியல் மாடங்களை பார்க்காமல் நடந்தார். அவரை வரவேற்ற மதகுரு தூக்க கலக்கத்தில் இருந்தார். 5 மாதங்களுக்கு முன்னர் அரிங்காரோசாவை வரவேற்ற மதகுருதான் அவர் என்றாலும் இந்த முறை மரியாதை குறைவாகத்தான் இருந்தது. பிஷப், நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் என்று மதகுரு சொல்லிவிட்டு தன் கைக்கடிகாரத்தை பார்த்தார். அவரிடம் கவலையை விட கலக்கமே தென்பட்டது. வருத்தமடைகிறேன், இக்காலத்தில் விமானங்கள் தாமதமாகவே வருகின்றன. மதகுரு செவிகளுக்கு கேட்காத வண்ணம் எதையோ சொல்லிவிட்டு பிறகு சொன்னார், அவர்கள் மேல் மாடியில் உமக்காக காத்திருக்கிறார்கள். நான் உங்களை அங்கே அழைத்துச் செல்கிறேன். நூலகமானது பெரிய சதுர வடிவ அறையாக இருக்க தரையிலிருந்து மேல் விதானம் வரை அழுத்தமான மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. அவ்வறையின் 4 பக்கங்களிலும் இருந்த அலமாரிகளில் பெரிய பெரிய புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. தரை மஞ்சள் வண்ண கற்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. அக்கட்டடமே ஒரு காலத்தில் அரண்மனையாக இருந்தது என நினைவூட்டியது. பிஷப் அவர்களே, வணக்கம். அறையின் பின்பிலிருந்து ஆண் குரல் ஒன்று கேட்டது. பேசியது யார் என்று பார்க்க அரிங்காரோசா முனைந்தார். ஆனால் விளக்குகள் மங்கலாக ஒளிர்ந்தன. அவர்களின் முதல் சந்திப்பின் போது பிரகாசமாக இருந்ததை விட மங்கலாக இருந்தன. இரவின் விழிப்பு. இன்றிரவு இந்த மனிதர்கள் நிழலினுடைய பதுங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஏதோ வெட்கக்கேடான சம்பவம் நடைபெறுவது போல. அரிங்காரோசா மெதுவாகவும் விரைப்பாகவும் உள்ளே நுழைந்தார். அவர் அறையின் மறுமுனையில் நீளமான மேசை அருகே 3 மனிதர்களின் நிழல் உருவங்களை பார்த்தார். நடுவில் இருந்த மனிதனின் நிழலுருவம் சட்டென அடையாளம் தெரிந்தது. வாடிகன் நகரத்து அனைத்து விவகாரங்களையும் கவனித்துக் கொள்ளும் செக்ரட்டரியேட் வாடிகனா. மற்ற இருவரும் உயர்ந்த பதவியில் இருக்கும் இத்தாலிய கார்டினல். நூலகத்தை கடந்து அவர்களை நோக்கி போனார். இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும். ஏனெனில் நாம் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விடியலில் இருக்கிறோம். அதனால் நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள். இல்லை இல்லை என்று செக்ரட்டரியர் தனது பெரிய வயிற்றின் மேல் கைகளை கோர்த்தபடி கூறினார். நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததே நாங்கள் செய்த பேறு. எங்களால் செய்ய முடிந்ததெல்லாம் விழித்து கொண்டிருப்பதுதான். காஃபி, டீ ஏதாவது வேண்டுமா? வழக்கமாக சந்திப்பதை விட இந்த சந்திப்பு வேறுபட்டது. நான் வேறொரு விமானத்தை பிடிக்க வேண்டும். நாம் நம் வியாபாரத்தை பற்றி பேசலாமா? ஆம் என்று செக்ரட்டரி உடனடியாக சொன்னார். நாங்கள் நினைத்ததை விட நீங்கள் விரைந்து செயலாற்றுகிறீர்கள். அப்படியா? உங்களுக்கு இன்னும் 1 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கவலைகளை 5 மாதங்களுக்கு முன்பே தெரியப்படுத்திவிட்டீர்கள் என்றார் அரிங்காரோசா. நான் எதற்காக காத்திருக்க வேண்டும்? நிச்சயமாக உங்களுடைய செயலாற்றும் திறமை குறித்து நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். அரிங்காரோசாவின் கண்கள் மேசையின் மறுமுனை வரை பயணித்து பெரியதொரு கருப்பு நிற பெட்டியை கண்டது. நான் கேட்டது அதில் உள்ளதா? அதில்தான், செக்ரட்டரி அசௌகரியமாக கூறினார். இருப்பினும் உங்கள் கோரிக்கைகளை வைத்து பார்க்கும்போது நாங்கள் கவலை கொள்கிறோம் என்பதை ஒப்புதல் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது அபாயகரமானது என்றார் ஒரு கார்டினர். நீங்கள் சொல்லும் இடத்திற்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஏனென்றால் தொகை கொஞ்சம் அளவு கடந்தது. சுதந்திரம் என்பது விலை மதிப்பற்றது. எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை. கடவுள் என்னிடம் இருக்கிறார். அந்த மனிதர்களின் முகங்களில் சந்தேகம் தெரிந்தது. நான் கோரிக்கை விடுத்திருந்த அதே தொகைதானே? செக்ரட்டரி தலையசைத்தார். வாடிகன் வங்கியிலிருந்து பெறப்பட்ட பணப்பத்திரங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செல்லத்தக்கதாகும். அரிங்காரோசா மேசையின் மறுமுனைக்கு நடந்து சென்று பெட்டியை திறந்து பார்த்தார். உள்ளே 2 அடுக்குகளில் பத்திரங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மேலே போர்ட்டோ டோர் என்ற வாடிகனின் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. அது வைத்திருப்போர் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவற்றை பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். செக்ரட்டரி அசௌகரியமாக தெரிந்தார்.
பிஷப் அவர்களே, இந்த பத்திரங்கள் பணமாக இருந்தால் நாங்கள் யாவரும் நிம்மதியாக இருப்போம். நான் அவ்வளவு பணத்தை தூக்க முடியாது என்று நினைத்தபடி அரிங்காரோசா பெட்டியை மூடினார். பத்திரங்கள் எங்கு வேண்டுமானாலும் பணமாகும் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். கார்டினல்கள் அசௌகரியமான பார்வையை பரிமாறிக்கொண்டனர். பிறகு ஒருவர் அவரிடம் சொன்னார், ஆமாம், ஆனால் இந்த பத்திரங்கள் யாவும் நேராக வாடிகன் வங்கிக்கு வரக்கூடியவை. அரிங்காரோசா மனதிற்குள்ளே சிரித்து கொண்டார். இந்த காரணத்திற்காக தான் டீச்சர் அரிங்காரோசாவை வாடிகன் வங்கியிலிருந்து பணத்தை பத்திரமாக பெறச் சொன்னார். இது காப்புறுதியாக செயல்படும். நாம் எல்லோரும் இறுதியில் இப்பொழுது இருக்கிறோம். அரிங்காரோசா எதிர்வாதம் செய்தார். இந்த பணம் முழுக்க முழுக்க சட்ட ரீதியானது. தேங்க்யூ பிஷப் என்றார் செக்ரட்டரி. நீங்கள் தேவாலயத்திற்கு ஆற்றிய சேவை என்றுமே மறக்கப்பட முடியாதது. அரிங்காரோசா பெட்டியை எடுத்துக்கொண்டு அதிகாரத்தின் கனத்தை உணர்ந்தார். 4 மனிதர்களும் வேறு எதையோ சொல்ல வேண்டும் என்பது போல ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அரிங்காரோசா கதவை நோக்கி திரும்பி போனார். பிஷப் கதவை திறக்கச் சென்ற அரிங்காரோசாவை கார்டினல் ஒருவர் அழைத்தார். அரிங்காரோசா கனரடம் நின்று திரும்பினார். எஸ், இங்கிருந்து எங்கே போவீர்கள்? அந்த கேள்வியானது புவியியல் ரீதியாக அல்லாமல் ஆன்மீக ரீதியாக கேட்கப்பட்டது என அரிங்காரோசா உள்ளுக்குள் உணர்ந்தார். இருப்பினும் இது போன்ற சமயத்தில் அவருக்கு அதை பற்றி பேச விருப்பமில்லை. பாரிஸ் என்று சொல்லிவிட்டு கதவை நோக்கி நடந்தார். டாவன்ஸ்